அவர்களுக்கு இழிவும் மஸ்கனா, அதாவது வறுமையும் அப்படியே விதிக்கப்பட்டு விட்டது. இழிவும் வறுமையும் அவர்களுக்கு அப்படியே விதிக்கப்பட்டு விட்டது. வபாஉ பிகலபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இழிவு வறுமை ரெண்டுமே இருக்கு. அவங்க பணக்காரர்கள் அல்ல, யூதர்கள் பணக்காரர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு எங்கட பார்வையில் உலகத்தின் பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள், பெட்ரோலுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ற அளவுக்கு இன்றைக்கு எங்கட பார்வை பிழையாக இருக்குது. அதுக்கு காரணம் எங்கட தவறுகள், எங்கட பலவீனங்கள், எங்கட கோழைத்தனங்களாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் வலா தஹினு பணிந்து செல்ல வேண்டாம், வலா தஹ்ஸனு கவலைப்பட வேண்டாம், மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்ப உயர்வு ஈமானுக்கு, குஃப்ருக்கு அல்ல, யஹூதிகளுக்கு அல்ல, இஸ்ரேலுக்கு அல்ல, உயர்வு ஈமானுக்கு. அப்ப நீங்கள் பணிந்து கவலைப்பட்டு கைசேதப்பட்டு நீங்கள் அப்படியே உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களை கண்டால் அவங்க பயப்படணும், உண்மையிலே பயப்படுகிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு விளங்குதில்லை. நம்ம அவனை டக்குன்னு கூட்டாளி ஆகிக்கொள்ள பார்க்குறோம். அவன் என்ன சரி அடிக்க வந்தா ரைட் வா நான் இன்னும் கூட்டாளி. இதுதான் எங்கட பலவீனம். விளங்கிச்சா? அப்போ எனவே அவர்கள் இழிவானவர்கள். அதே போல அல் மஸ்கனா, வறுமை உள்ளவர்கள், பொருளாதாரம் படைத்தவர்கள் அல்ல, வசதியானவர்கள் அல்ல. அதே போல சூரா ஆல இம்ரான் 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், துரிபத் அலைஹிமுத்தில்லா ஐனமா சுகிஃபு. அவர்கள் எங்கிருந்த போதும் இழிவு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் எங்கிருந்த போதும் இழிவு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. இல்லா பிஹப்லி மினல்லாஹி வஹப்லி மினன்னாஸ். அல்லாஹ்வின் உடன்படிக்கையும் மக்களின் உடன்படிக்கையும் இருந்தாலே தவிர, அல்லாஹ்வின் உடன்படிக்கையும் மக்களின் உடன்படிக்கையும் இருந்தாலே தவிர அவர்கள் எங்கிருந்த போதும் இழிவு அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. வபாஉ பிகலபி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். வதுரிபத் அலைஹிமுல் மஸ்கனா, அதாவது வறுமையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. வறுமையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு விட்டது. ரைட். கடைசியாக அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த யூத அல்லது இஸ்ரேலிய சமூகத்திற்கும் ஏனையோருக்கும் இடையிலான போராட்டத்தை நிரந்தரமானது என்று ஆக்கியுள்ளார். நிரந்தரமான போர் அது முடிவுக்கு வராது. தனியும் மறுக உச்சத்தை அடையும், மறுக குறையும், நியூட்ரலாகும், ஆனால் மறுமை வரைக்கும் இருக்கும். அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வர இயலாது. அப்போ அது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டம். அந்த போராட்டம் மறுமை நாள் வரைக்கும் நீடிக்கும், தொடரும் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எப்படி? சூரத்துல் பக்கரால 217வது வசனம். சூரத்துல் பக்கரால 217வது வசனம், வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ. அவர்கள் உங்களோடு போராடிக்கொண்டே இருப்பார்கள்.
வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. போராடிக்கொண்டே இருப்பார்கள். ஹத்தா எருத்தூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்ததாவு. அவர்களால் முடியுமாக இருந்தால் உங்களை உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து திருப்பும் வரைக்கும், மீட்டெடுக்கும் வரைக்கும் உங்களோடு போராடிக்கொண்டே இருப்பார்கள். இது மறுமை வரைக்கும், உலகம் முடியும் வரைக்கும் இதுதான் நிலம். அவங்க திருப்திப்படுத்தலாம். திருப்திப்படுத்துறேன்னா நாங்கள் அவங்கள மார்க்கத்துக்கு போகணும், நாங்கள் அவங்கள மார்க்கத்துக்கு போகணும். அப்படி ஏழுமா? இயலாது. அப்படி போகாமல் ஒரு நாளும் அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்களோட மார்க்கத்துக்கு, நாங்கள் எங்களோட மார்க்கத்தை விட்டும் பழைய நிலைக்கு திரும்பும் வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். உலகம் முடியும் வரைக்கும் இதுதான் நிலைமை, யதார்த்தம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல ஏற்கனவே நாங்கள் சொன்ன வசனம் தான் ல தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன் இல்லதின் ஆமனுல் யஹூத், மாய்தால 82வது வசனம். நபியே, அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான எதிரிகளாக நீங்கள் யாரை காண்பீர்கள்? யூதர்களைத்தான் காண்பீர்கள். அப்போ முதல் தர எதிரி, எங்களுடைய முதல் தர எதிரி யூதர்கள் தான். அதே போல அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி காட்டுகிறான். பூமியில் அவர்கள் ஃபசாதை விளைவிக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே பார்த்தோம், ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். எப்படியாவது முஸ்லீம்களுக்கு லரர, முஸ்லீம்களுக்கு தீங்கு அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்று அதற்காக கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடியவர்கள். அவங்க முன்னேறினோ இல்லையோ, அவங்களோட பொருளாதாரம் உயர்ந்தோ இல்லையோ, முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், முஸ்லீம்களுடைய மூமின்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையணும் என்ற விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். அப்போ இதை சூரா ஆல இம்ரான் 111வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுபோல நிறைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி, இவருடைய பண்புகள், இவர்களுடைய தன்மைகள், இவர்களுக்கும் மூமின்களுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்கும், அது ஒரு பாசிட்டிவான தொடர்பாக இருக்காது, நெகட்டிவான தொடர்பாக தான் இருக்கும், எதிர்மறையான தொடர்பாக தான் இருக்கும் என்பதை மிக தெளிவாக அல் குர்ஆனிலே பல வடிவங்களில் பல இடங்களில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தற்போதைய உலக அரங்கு வித்தியாசமாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது நோன்போடு இருக்கின்றோம், ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று தெரியாது, எமது பெருநாள் எப்படி அமையப்போகின்றது என்று தெரியாது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வித்தியாசமான கட்டங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்போம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகமாக துஆ கேட்போம். அல்லாஹும்ம சப்பித் அல் அம்ன ஃபி அவ்தானினா, எங்களுடைய நாடுகளில், எங்களுடைய பிரதேசங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்து, நிம்மதியான சூழலை உறுதிப்படுத்துமாறு அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். யாரெல்லாம் எங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சூழ்ச்சியை நாடுகின்றார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியை தவிடு பொடியாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக துஆ கேட்டு இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவை பேணி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஈமானி உணர்வோடு நாங்கள் செய்து, அதே நேரம் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம எல்லாம் மீறி போய் எங்களோட இபாதத்துக்களை பாழாக்கிடக்கூடாது. இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? இப்படியான ஒரு நிகழ்வு உலகத்தில் நிகழ்ந்தால் 24 மணி நேரமும் ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு அடுத்த செகண்ட் என்ன நியூஸ் வருது, அடுத்த நிமிஷம் என்ன செய்தி வருது. நாங்கள் இபாதத்துடைய மாதத்தில் இருக்கிறோம், தகவல்களை அறியணும். ஆனால் அதையே எங்களுடைய முழு நேர பணியாக ஆக்கி கொள்ளாமல் இபாதத்துக்களில் நாங்கள் ஈடுபடுவோம், அல்லாஹ்வோட நாங்கள் மிச்சம் நெருங்குவோம், துஆ கேட்போம். சுஜூதில் கியாமுல் லைல் தொழுகையில் நீண்ட சுஜூதுகளை நாங்கள் செஞ்சு தொழுகிறோம். ஏன்னா
அந்த நீண்ட சுஜூதுகளில் கண்ணீர் வடித்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம். துவா கேட்டு இபாதத்துக்களை நாங்கள் செய்து அல்லாஹ் தாலா எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் முஸ்லீம்களையும் முஸ்லீம் நாடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இதுவரை நேரமும் எங்களிடம் உரை நிகழ்த்திய ஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உண்மையில் இன்று யஹூதிகள் என்றால் யார், நஸ்ரானிகள் என்றால் யார்? நாங்கள் குர்ஆனில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உனது கோபத்துக்குள்ளானவர்கள் என்னதோ, வழி தவறியவர்கள் என்னதோ, வழியும் அல்ல என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு ஞாபகம் வரணும். உங்களுக்கு இன்றைய விளங்கியிருக்கும் யூதர்களுடைய சதித்திட்டங்கள் எப்படி, யூதர்கள் என்றால் யார், நாங்கள் எந்த அளவு இந்த யூத கலாச்சாரத்துக்குள்ள பிணங்கி இருக்கின்றோம் என்று உங்களுக்கு புரியும். எந்த அளவு அந்த யூதர்களுடைய பண்பாடுகள் என்று எங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். அதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், யூதர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், உங்களோட வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் வெட்டுகின்ற முடிகளை நாங்கள் சொல்லுவோம், இவ்வாறு வெட்ட வானம், இல்லை இதுதான் ஃபேஷன். அல்லது உங்களோட பிள்ளைகள் உடுக்குகின்ற ஆடைகளை பாருங்கள், அல்லது நீங்கள்கள் அணிகின்ற ஆடைகளை பாருங்கள். இன்று ஃபேஷனாக வரக்கூடிய ஆடைகள் யூதனுடைய சதித்திட்டத்திலே அது வரக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பாருங்கள், தாடி வளர்ப்பது ஒரு சுன்னா. எங்களோட வீடுகளில் எத்தனை பேர் தாடியை வலிக்கின்றார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமூகத்துக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அதேபோல் நபிகளார் நிறைய விடயங்களில் யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ எங்களோட வீடுகளில் நாங்கள் அதாவது இந்த சாணுக்கு சான், முலனுக்கு முலன் நாங்கள் இதை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடி படிக்க வேண்டும். எங்களோட உம்மா ஒரு முஸ்லிமான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளாக பிறந்த நாம் இன்று சரியான அக்கீதாவை படிக்காத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இதையெல்லாம் படிக்கின்றோம். ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும், வரிக்கு வரி ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் அல்லாஹுடைய அந்த குர்ஆன் வசனங்களை அழகான முறையில் உங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். இது அத்தனை நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இதெல்லாம் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்றால் யார், அந்த யகூதிகள் என்றால் யார், அவருடைய திட்டங்கள் எப்படி, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ மாற்றம் செய்தார்கள் என்றதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து நாங்கள் இந்த யூத நஸ்ரானிகளை, இந்த யகூதிகளை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களோட கோபப்பட மாட்டானா? எனவே நாம் இந்த ரமலானில் முடிவெடுக்கணும். இதற்கு பிறகு நான் எனது பிள்ளையாக இருக்கலாம், எனது கணவனாக இருக்கலாம், எனது வாழ்க்கையாக இருக்கலாம், எனது பிள்ளைகள் குமரிகளாக இருக்கலாம், எல்லாருடையும் எனது மாற்றம் புனிதமான இஸ்லாமிய சூழலை அமைய வேண்டும். வீட்டில் இருக்கின்ற எல்லா யூத கலாச்சாரங்களையும் அகற்றுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பெஜ்இஃப்தார் என்று சொல்லி பாடசாலைகளில் வைக்கின்றார்கள். ஆண் பெண் இரு தரப்பினரும் கலந்து அந்த இடத்திலே இருந்து எவ்வளோ அனாச்சாரங்களை செய்கின்றதை பார்க்கின்றோம். புதிய ஒரு கலாச்சாரம் என்று ஊடுருவிக்குது. இதெல்லாம் யூதனுடைய திட்டங்கள். எனவே இப்படியான இப்போ கிட்டத்தில் கூட சில பாடசாலைகளில் பேக் டு ஸ்கூல் என்று சொல்லி பழைய மாணவிகள் ஒன்று கூடி போட்ட கூத்துகள் உங்களுக்கு தெரியும். அதில் யூதர்களுடைய அந்த பாடல்களை அங்கு ரசித்து மியூசிக்கை போட்டு ரசித்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு
5033229723 என்று சொன்னால் நாங்கள் ஆள் மனதிலே கை வைத்து பார்க்க வேண்டும். எனது இஸ்லாமிய மார்க்கத்தை நான் சுமந்திருக்கின்றேன், இந்த மார்க்கத்தை நான் எந்த அளவு தூரம் பின்பற்றுகின்றேன். வெறுமனே நாம் முஸ்லிம் என்ற பேரில் மாத்திரமல்லாமல் நாங்கள் உண்மையான உதுஹுலு ஃபிஸ் சில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நாம் எனது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு யூத கலாச்சாரங்களையும் கிள்ளி எறிந்துவிட்டு புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த அமர்வு நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதேபோன்று உங்களுக்கு இந்த நடத்தப்பட்ட ஒவ்வொரு உரைகளிலிருந்தும் ஒவ்வொரு அமர்வுகளிலிருந்தும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறின போன்று உங்களுக்கான அந்த கேள்விகளுக்குரிய பரீட்சை இன்ஷா அல்லாஹ் சமீபத்தில் நடைபெறும். எனவே அதிலே நீங்கள் கலந்து கொள்ள பாருங்கள். இன்று படித்து தந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் போய் தர்ஜமத்துல் குர்ஆனை நீங்கள் பாருங்கள். நாங்கள் எதையெல்லாம் படிக்கின்றோமே, நாங்கள் எத்தனையோ துறைகளை படிக்கின்றோம். அல் குர்ஆனை நாங்கள் படியுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை மாத்திரம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். வெறுமனே நாங்கள் கிளிப்புள்ள மாதிரி குர்ஆன் ஓதுறோம் மாத்திரம். ஆனால் குர்ஆனில் ஆழமான கருத்துக்கள், ஆழமான சிந்தனைகளை கூறுகின்றதை பார்க்கின்றோம். எனவே குர்ஆன் ஒரு வாழ்வியல் அற்புதம். இந்த குர்ஆன் ஒரு வாழ்வியல் அற்புதம். இதை நாங்கள் பாலியலுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது. எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக வேண்டி ஓதி மந்திரிச்சு தலையணிக்கு கீழ் வைக்கின்றதல்ல. இது எங்களுக்கு முழுமையான வழிகாட்டியாக இந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் வகுப்புகள், குர்ஆனை ஓத வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களோட குர்ஆன் ஓதல்கள் எந்த அளவு பிழையாக இருக்கின்றது, இதை எப்படி நாங்கள் சரி செய்து கொள்வோம் என்ற சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு லேடி ஒன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கதைத்து உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரத்தை பார்க்குறோம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் அவங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி, இளம் யுவதிகளுக்காக வேண்டி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கருத்தரங்கு மிகவும் பிரயோஜனமாக 5 நாட்களுக்குள் இந்த கருத்தரங்கு பிள்ளைகளுடைய இன்று எந்த அளவு கல்வியில் முன்னேற வேண்டும், அதாவது மார்க்கத்துக்கு முரணான செயல்களிலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி, அதேபோன்று அதை நவீன அதாவது சோசியல் மீடியாக்களை எவ்வாறு பயன்படுத்துவது சம்பந்தமாக நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அதேபோன்று நிறைய உளவியல் கருத்தரங்குகளை நாங்கள் செய்து இருக்கின்றோம். எனவே இவைகளில் உங்களது இளம் யுவதிகளை பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அதனூடாக பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றதை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322972335.